ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திமுக உறுப்பினர் சேர்க்கையை வேகப்படுத்துறதுக்கு முதல்வர் அவர்களே நேரடியாக பல்வேறு கூட்டங்களை செய்யறது, வீடியோ காலில் பேசுறது அப்படிங்கிற விஷயங்களை முடிக்க விட்டுருக்காங்க. இந்த விஷயம் திமுகவுக்கு உறுப்பினர்கள் நிறைய பேரை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? ஓரணியில் தமிழ்நாடுங்கிற இல்ல, ஒரு கட்சியை பலப்படுத்துற செயல் எந்த வடிவத்தில் நடந்தாலும் அந்த கட்சிக்கு நல்லதுதான். 30% பேரை நம்ம வாக்கு சதவீதம் 30% வாங்கிட்டாங்கனாலே அவங்க கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியா மாறுறதை நம்ம பார்த்துருக்குறோம். உறுப்பினரே 30%ங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு அதை அறிவிச்ச அன்னைக்கே நான் சொன்னேன். பொதுக்குழு முடிஞ்ச பிறகு நம்ம பேசுற போது எந்த தலைவரும் இந்த ஆங்கிள் சிந்திக்கல. நல்ல இலக்கு அது. அது நடந்து உறுப்பினராக சேர்ந்தவங்க நிஜமாகவே திமுக ஓட்டு போட்டாங்கன்னா அந்த பேஸ் ஓட் பேங்க்ங்கிறது ஸ்ட்ராங் ஆகும். திமுக உறுப்பினர் ஆகணும்னு என் நம்பர் கொடுக்குறேன், ஆதார் கொடுக்குறேன்னு சொல்ல வரத மாற்றி ஓட்டு போட மாட்டாங்கிற அது உண்மையானால் திமுக மிக வலுவான அடித்தளத்தை அது அமைக்கும். இது இந்த திட்டம் வெற்றி அடைந்தால் 30 பேர் இலக்கு வச்சு 30% இலக்கு வச்சு 10% அவங்க புது ஆட்கள் உறுப்பினராக சேர்த்தாலே சவால்கள் நிறைந்த இந்த சூழல்ல திமுகவுக்கு அது பிளஸ் தான். இந்த மாதிரியான ஒரு விகரசான ஒரு மனநிலையோட அண்ணா திமுக களமிறங்கி இருக்கணும்.